வணக்கம்மா. வணக்கம்மா. இன்னைக்கு வந்து மகளிர் தினம். உங்களுக்கு யாராவது விஷ் பண்ணாங்களா? எனக்கு யாரும் பண்றதுக்கு ஒன்றும் இல்லையம்மா. யாரும் வரவும் இல்லை, விஷ் பண்ணவும் இல்லை. யாரும் விஷ் பண்ணலையா? சரி, ஓகே, நான் விஷ் பண்றேன். ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகேம்மா. கடை வச்சிருக்கீங்க, எத்தனை வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க? நான் கடை 50 வருஷமா வச்சுருக்கிறேன். எத்தனை வருஷம்? 50 வருஷம். 50 வருஷமா வச்சிருக்கீங்களா? என்ன பண்றாங்க உங்களோட ஹஸ்பண்ட்? எங்க வீட்டுக்காரர் இறந்து 12 வருஷம் ஆச்சு. அவர் செத்துட்டு நான் தொடர்ந்து நடத்துறேன். எப்படி இருந்தாருமா? அவர் இந்த வெயில் இந்த கடை போட்டு தான் இந்த பிபி ஓவர் ஆகி போச்சு. பிபி ஓவர் ஆகி வெயில் தாங்க முடியல. அதாவது அவர் இங்கே நான் இன்னும் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவர் இங்கே மயக்கடிச்சு விழுந்தாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் வச்சிருந்து இறந்துட்டாரு. இந்த கடை அவரு தான் வச்சுட்டு இருந்தாருங்களா? ஆமாம். பசங்களாம் இருக்காங்களா? பசங்க இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது. ஒருத்தன் ஆட்டோ ஓட்டுறான், ஒருத்தன் சுஜியில் வேலை செய்கிறாங்க. அவங்க பைக்கு வாங்குறது, அது வாங்குறது, டிவி கட்டுறது, அதே சரியாக போயிடும். நான் வியாபாரம் பண்ணி வீட்டு வாடகை கட்டிட்டு என் இப்போ கை செலவுக்கு நான் பார்த்துப்பேன். பெண்களுக்கு சம உரிமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ இந்த காலத்தில்? அது இப்போ இருக்கு. சம உரிமை இருக்கு. ஈக்குவலா நடத்துறாங்க ஆணையம் பெண்ணையும். ஆமா. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்களா இப்ப இந்த காலத்துல? பெண்கள் அது இப்ப அதுதான் சொல்றேன். இப்ப நிறைய இதெல்லாம் நடக்குது இல்ல, அது நம்ம சொல்ல தெரியல. அது எப்படின்னு படிச்சிருக்கிற பசங்க தான் நம்ம சொல்லலாம். அது நமக்கு தெரியல. அது குழந்தைங்களெல்லாம் இப்ப நாசம் பண்றானுங்க. அது நம்ம எது வெளியே அது மாதிரி சொல்ல தெரியல நமக்கு. இந்த 12 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை இருக்கிற பருவத்துல அவனுங்க வந்து தொட்டு விளையாடிக்கணும். ஏதோ கேட்டா அவங்க குடி போதையில ஏதோ பண்ணிடுறாங்க கொண்டிடுறாங்க. ஒரே முடிஞ்சு போச்சு வார்த்தை. நம்ம எதுவும் சொல்ல முடியல. அது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இப்போ பொம்பளைங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. மகளிர் தினம் கொண்டாடணுமா அவசியமா? அது அவங்கவுங்க விருப்பம். வருஷத்துல ஒரு நாள் வருதுன்ட்டு இப்ப எல்லாத்துக்கும் ஒரு தினம் கொண்டாடுறாங்கல்ல. காதலர்கள் தினம், மகளிர் தினம், அது மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது வருஷத்துல ஒரு நாள் கொண்டாடணும்னு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான். சரி, பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? பெண்களுக்கு மன தைரியம், உழைக்கணும்னு நினைச்ச தைரியம், யாரையும் எதிர்பார்க்கணும். நம்ம தன்னம்பிக்கை. பொம்பளைங்களுக்கு ஒரு தைரியம், எங்க வேணாலும் நம்ம போச்சுக்கலான்ற ஒரு தைரியம் இருக்குது இப்போ. ஏன்னா வேலைக்கும் போறாங்க, வீட்டு வேலையும் செய்யறாங்க, கடை போடுறாங்க. எப்படியாவது ஒரு பூ கட்டினா கூட ஒரு தைரியம் தானே அவங்களுக்கு. எல்லா பெண்களுக்கும் என்னால முடிஞ்ச மகளிர் தினம் வாழ்த்துக்கள். மகளிர் தினம் கொண்டாடணும் தேவை இருக்கா? தேவை இருக்கு. கொண்டாடலாம் நினைக்கிறீங்க? எல்லாம் சம உரிமை, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை, அதனால கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். சரி, வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து சம உரிமைன்றாங்களே, இப்ப இருக்குதுங்களா? ஈக்குவாலிட்டி இருக்கா? இருக்குது. எந்த வகையில ஈக்குவாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே சமமா செய்யறாங்க, வேலையிலிருந்து எல்லாமே. பாதுகாப்பு இருக்குங்களா இந்த ஜெனரேஷன்ல? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல கம்மின்னு நினைக்கிறீங்களா? பாதுகாப்பு இருக்கு. ஓகே. ஆண்களை பார்த்து பொறாமப்படுற விஷயம் ஏதாவது இருக்கா? சரி, நம்மளுக்கு இல்லாத வந்து அவங்களுக்கு இருக்கு, என்ஜாய் பண்றாங்களா அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ண விஷயம் ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் எது இல்லை, எல்லாம் சமமா தான் செய்யறாங்க எல்லாமே. பெண்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது. ஆண்கள் செய்யற மாதிரி பெண்களும் எல்லா திறமையோட செய்யறாங்க. மகளிர் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுமா? தேவை இருக்கா? கொண்டாடணுமா? தேவை இருக்கு. உமன்ஸ் இருக்கிறதுனாலதான் பாப்புலேஷன் அதிகமா வருது, அடுத்த ஜெனரேஷன் உருவாகுறாங்க. அதனால அது தேவையானதுதான். ஈக்குவாலிட்டி இருக்கா? கொஞ்சம் தான் இருக்கு. எந்தெந்த விஷயத்துல இல்லைன்னு சொல்றீங்க? இப்ப பஸ்லயே பாத்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. அதுல வந்து ஜென்ஸ் வந்து காசு கொடுத்து போறதுனால அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் தராங்க. நம்ம ஃப்ரீயா போறதுனால அவ்வளவா நம்மள வந்து அவங்க இது பண்றது இல்லை, மதிக்கிறது இல்லை. ஆனா நல்ல விஷயம் தானே, கேர்ள்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஃப்ரீயா கொடுக்கறது நல்ல விஷயம் தான். ஆனா ஃப்ரீயா கொடுத்தும் நமக்கு அங்க ரெஸ்பெக்ட் இல்லைல்ல, அதனால. யாரும் ரெஸ்பெக்ட் தரலன்றீங்க? கண்டக்டரா இல்ல பஸ்ல இருக்க ஆண் பயணிகளா? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம காசு கொடுத்து போற மாதிரி இருந்தா நம்ம எங்க நிறுத்தினாலும் எங்க கை போட்டாலும் நிறுத்துவாங்க. இப்ப வந்து நம்ம ஸ்டாப்லயே இருந்தாலும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க, ஃப்ரீயா போறதுனால. அது ஒரு அலட்சியமா ஆயிடுச்சுல்ல அவங்களுக்கு. சேஃப்டி இருக்குங்களா? சேஃப் ஜெனரேஷன்ல பெண்களுக்கு வந்து முழு பாதுகாப்பு இருக்கா? சேஃப்டில இருக்கு. சரி. ஆண்களை பார்த்து வந்து நீங்க பொறாமப்படுற விஷயம், அவங்களுக்கு நம்மளுக்கு இல்லாத அவங்க அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கேன்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல பார்த்து ஏங்கின விஷயம், பொறாமப்படுற விஷயம் ஏதாவது? ஆனா பிறந்திருந்தா எங்க வேணா ஃப்ரீடமா போயிருக்கலாம்.
இப்போ வீட்லயே பார்த்தீங்கன்னா இப்போ என்னையே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து எங்கேயாச்சும் போனோன்னா எங்கள் வீட்டில் இருந்து ஓகே சொல்லிடுவாங்க. நான் போனோன்னா நிறைய கொஷின்ஸ் வரும் அங்கே. எதுக்கு போகணும், ஏன் போகணும், யார் கூட போகணும், அந்த மாதிரி. அதனால அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் பொறாமையா இருக்கு. வெளியே வந்து அனுப்ப ம் மாட்டாங்க. ம், ம். Okay. இப்போ உமன்ஸ் டே அன்னைக்கு வந்து என்ன சொல்ல வரீங்க கேர்ள்ஸ்க்கு? உமன்ஸ்க்கு நம்ம சொசைட்டில நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம கரெக்டா இருக்கணும், நம்ம போல்டா இருக்கணும். அது அவங்க வந்து நம்மள எவ்வளோ மட்டமா பார்த்தாலும் நம்ம வந்து அங்க வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்மளோட சம உரிமையை நம்ம கேட்டு வாங்கணும் எங்க இருந்தாலும். உங்களோட ரோல் மாடல் யாரு? ஜெயலலிதா. எதனால ஜெயலலிதா? நிறைய சிஎம் எல்லாருமே பார்த்துருக்கேன். ஆனா எல்லாரும் வந்து ஜென்ஸ் தான். அவங்க தான் ஒரு உமனா ரூல் பண்ணாங்க சிஎம். அதனால அவங்கள மிஸ் பண்றீங்களா? மிஸ் பண்ணேன். சரி, ஒரு விஷஸ் சொல்லிடுங்க. ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லு. எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லாரும் பிரேவா இருங்க, தைரியமா இருங்க. யார் நம்மளை எது சொன்னாலுமே நம்மளோட இது வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அவ்வளோ. உமன்ஸ் டே வந்து கொண்டாடணுமா, தேவை இருக்கா? கொண்டாடி தான் ஆகணும். எதனால கொண்டாடணும்ன்றீங்க? அது நம்மளுக்காக, நம்ம மகளிர் தினத்துக்காக நம்ம கொண்டாடி தானே ஆகணும். அதை நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி நம்ம எதுக்கு அப்புறமா நம்ம இருந்து வேஸ்ட் இல்லை. அது நல்லா செலிப்ரேட் பண்றது நல்லது இல்லை. ஆண்கள் ஈக்குவலா நடத்துறாங்களா பெண்களை இப்போ? ஆண்கள் எங்கம்மா பெண்களை ஈக்குவலா நடத்துறாங்க? இப்பெல்லாம் உதாசனத்தனமா படுத்தி பார்க்குறாங்க. நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு மேலே அவங்க இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. லேடிஸ் நம்ம எப்பவுமே கீழே தானே இருக்கிறோம். இல்ல இப்ப கொஞ்சம் மாறிட்டே வருது அப்படின்றாங்களே. கொஞ்சம் மாறிக்கிட்டு வருதுன்னா இப்போ சில இடத்துங்கள தானே அந்த மாதிரி. சில இடம்னு சொல்ல முடியாது, சில வீட்டுங்களில் தான் அது. எல்லாருமே வந்து எல்லாரும் அந்த மாதிரி கிடையாது. ஆண்களுக்கு பெண்களுக்கு சரி சமன்ட்டு அரசாங்கமே சொல்லுது, நம்ம சமுதாயமும் அதுதான் சொல்லுது. அந்த மாதிரி இப்போ எங்கே நம்ம நடக்கிறது? எங்கே போனால் எங்கே விட்டு கொடுக்குறாங்க? எதில் எல்லாமே நாங்கள் தான்ன்றாங்க. பெண்களுக்கு எங்கே அங்கே முக்கியத்துவம் இருக்குது? அங்கே நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னுறாங்க சாட்டாவே. சமமா நடக்குது இல்லன்றீங்க, ஆணாதிக்கம் இருக்குன்றீங்க. இருக்கு. சரிம்மா, பாதுகாப்பு இருக்காமா இப்போ ஜெனரேஷன்ல பெண்களுக்கு? பாதுகாப்பு இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்புன்ட்டு எப்படிமா? பெண்களுக்கு பாதுகாப்பு நாம தான் நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்புன்னா நாம தான் நம்ம சேஃப்டி. வெளியில் நம்ம போகிறோன்னா ஒரு வெளியில் எங்கே போனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறதுக்கு நாம தான் நம்ம சேஃப்டி பண்ணிக்கணுமே தவிர, நம்ம தான் இப்போ எல்லா இடமும் போக ஆரம்பிச்சிட்டோம்ல. வெளியிலலாம் போகிறோம், வேலைக்கு போகிறோம், எல்லா இதுவும் தெரியுது நம்மளுக்கு. நல்லது கெட்டது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. அதனால நாம தான் பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக போய் வரணும், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது நம்ம தான் உஷாராக இருக்கணும். ரோல் மாடல் யாரு? எனக்கு கவர்ந்த பெண்மணின்னா நாமளே தான் சொல்லிக்கணும். உண்மையதாம்மா. நம்ம எவ்வளோ ப்ராப்ளமாக இருந்தாலும் பேஸ் பண்ணின்னு போவேன் நான். அதனால ஏன்னா எனக்கு அம்மா அப்பா கிடையாது. அதனால நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாத சொல்கிறேன். தெரியும், ஏன்னா அம்மா அப்பா எனக்கு பார்த்ததே கிடையாது. இருந்தாலும் இப்போ என்னுடைய இது சேஃப்டி என்னும்போது என்னை பார்த்து நான் அடுத்தவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன். அவங்க என்னை பார்த்து இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இவங்கள மாதிரி இருக்கணும். எவ்வளோ கடை இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிட்டு போய்கினே இருப்பேன். ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கினே நான் பாட்டுக்கு ஆம்பளை மாதிரி தட்டி தூக்கின்னு போய்கிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு. உங்க பேருமா? என் பேர் அமுதா. உங்களோட ரோல் மாடல் நீங்க தான் சொல்றீங்க. ஆமாம்மா. மேரேஜ் ஆயிடுச்சுமா உங்களுக்கு? மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு இருக்கா. உங்களுக்கு வந்து பெண் பிள்ளை பிறக்கும் போது அந்த காலத்துலாம் பெண் பிள்ளைன்னா கொஞ்சம் தயங்குவாங்க, பயப்படுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு டாட்டர் பிறக்கும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தை பிறக்குது இல்ல, சந்தோஷமா தானே பார்க்க முடியும். அது பொண்ணா பிறக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதெல்லாம் பொண்ணு தான்மா மெயினு. பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம். 4 பிள்ளைங்களை பெற்றுக்கிறத விட 4 பொண்ணை பெற்றுக்கலாம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, 4 பொண்ணுங்க நம்ம 4 பிள்ளைங்கெல்லாம் இப்போ இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லைம்மா. பெத்த தாய்க்கு சோறு போடவே கஷ்டப்படுறானுங்க. அது அந்த பொண்ணை வளர்த்து விட்டோம்னா அது எங்கேயாச்சும் ஒரு வீட்டு வேலை செஞ்சாச்சும் அது கையில் ஒரு கை சோறு போடும் அந்த பெத்த தாய்க்கு. அதனால நான் என் பொண்ணை நம்புவேன். எனக்கு ஒரே பொண்ணு தான், என் பொண்ணை நான் நம்புவேன். நம்மளை விடாது, பார்த்துக்குவான். என் பொண்ணு என்னை நல்லா பார்த்துக்கிறான். சரிம்மா, இப்போ இன்னைக்கு மகளிர் தினம், எல்லா பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க?
நம்மளுடைய உழைப்பை நம்ம உழைச்சி நம்ம கையை கண்டு நம்ம உழைச்சி சாப்பிடணும். யாருக்குமே நம்ம அட்வான்டேஜாக இருக்கக்கூடாது, நம்ம யாருக்குமே பாரமாகவும் இருக்கக்கூடாது. பெண்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். இப்போ வந்து மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க. எல்லா பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணும். எதனால செலிப்ரேட் பண்ணணும்? ஏன்னா நிறைய அச்சீவ் பண்றாங்க, ஆனா அது பேசப்படுறது இல்ல. ஸோ அதனால கண்டிப்பா உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும். இப்போ ஈக்குவாலிட்டி இருக்கா? கண்டிப்பா எந்த இடத்துலயுமே பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி இல்ல. இப்போ ஜாப் போனாலுமே பசங்களுக்கு கொடுக்குற பே வந்து உமன்ஸ் கொடுக்கறது இல்ல. ஆஃப்டர் ஆமா, இப்போ கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாக்க அவங்களுக்கு ப்ரொமோஷனே கிடைக்காது. அதுக்கு இன்னும் 2 years ஆகும். ஸோ எங்கேயுமே ஈக்குவாலிட்டி இல்லை. பாதுகாப்பு எப்படி இருக்கு இப்போ இந்த ஜெனரேஷன்ல பெண்களுக்கு? பீச்லேயே பார்த்துருக்கலாம், அந்த அளவுக்கு ஓகே தான். இப்போ ஓகே, முன்ன மாதிரி இல்லை. உங்களோட ரோல் மாடல் யாரு? எந்த உமன் உங்களுக்கு என்னோட அம்மா தான். எதனால அம்மா ரோல் மாடல்? அம்மா வந்து மல்டி டாஸ்க் பண்ணுவாங்க, அதனால அம்மா தான். அம்மா பேரு அருணாதேவி. உங்களுக்கு வந்து ஜென்ஸை பார்த்து பொறாமப்பட்ட இல்லாட்டி ஏங்கின விஷயம் ஏதாவது இருக்கா? ச்சே, இவங்க மட்டும் இப்படி இருக்காங்க நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை எனக்கு. கேர்ள்ஸா இருக்குது. ஓகே. நைட்ல மட்டும் வெளியே போறது கொஞ்சம் பயமா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. மகளிர் தினத்தன்னைக்கு என்ன சொல்ல வரீங்க கேர்ள்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க? அட்வைஸ் மாதிரி எல்லாத்துலயும் போல்டா இருக்கணும், அவ்வளவுதான். போல்டா இருந்தாலே போதும், எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆகி வந்துடலாம். ஒரு விஷ் மட்டும் பண்ணுங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே எல்லா பெண்களுக்கும். தேங்க்யூ. நீங்களும் சொல்லிடுறீங்களா? ஹாப்பி உமன்ஸ் டே. மகளிர் தினம் வந்து கொண்டாடணுமா? அவசியம் இருக்கா? கண்டிப்பாக கொண்டாடணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லாமே சுதந்திரமாக இருக்கிறோம். நாங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கிறோம். எந்த ஒரு பயமும் இல்லாமல் நாங்கள் குடும்பத்தை வந்து தன்னிச்சையாக நடத்துகிறோம். ஒரு ஆணே வந்து ஒரு குடும்பத்தில் இல்லைன்னா கூட பெண்களே வந்து நாங்கள் குடும்பத்தை நடத்துகிறோம். குழந்தைங்களையும் நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம். கண்டிப்பாக இந்த உமன்ஸ் டே நாங்கள் கொண்டாடி தான் ஆகணும். ஆண்களுக்கு வந்து ஈக்குவலா பெண்களுக்கு வந்து சம உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கா? நடத்துறாங்களா ஈக்குவலா பெண்களா ஆண்களுக்கு ஈக்குவலா? இல்லை இல்லை இல்லை, சம உரிமைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில விஷயங்கள் வந்து சமம் கிடையாது. ஆண்கள் வந்து இன்னமும் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நம்மள பெண்களை. ஆனால் வந்து சமம்னு சொல்கிறாங்க, ஆனால் அது கிடையாது. இன்னும் வந்து நிறைவடையலைன்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த விஷயத்துல ஃப்ரீடம் தர மாட்டாங்கன்னு சொல்றீங்க? எந்த விஷயத்துலன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கூட நம்ம வந்து எப்படி சொன்னால் இதனால் நம்ம தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியல ஒரு குடும்பத்தில். ஏன்னா நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்குது காலமே. ஆனால் எல்லாமே வந்து பெண்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க, எல்லாருக்கும் சம உரிமை நம்ம சொன்னால் கூட ஆனால் குடும்பங்களில் வந்துட்டு ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் பெண்களை வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமன்னு சொல்ல முடியாது. இந்த ஜெனரேஷன் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்களா? முழு பாதுகாப்பு இருக்கா? இல்லை, பாதுகாப்பு இல்லை. இப்போ பாருங்க, எவ்வளோ விஷயம் நியூஸில் நம்ம கேள்விப்படுறோம், ஃபோனில் யூடியூப்ல பார்க்குறோம். நிறைய விஷயம் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கு பாலியல் தொல்லை அதிகமாக தான் இருக்குது. அதனால வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையவே கிடையாது. எந்த பெண்மணி எனக்கு ரோல் மாடல்னாலுமே ஜெயலலிதா தான். அயன் லேடி அவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்களதான் நான் வந்து ரோல் மாடலா வச்சிருக்கிறேன். அவங்களதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 மிஸ் பண்றேன் நான். ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுனே தெரியல. எனக்கு அவங்கதான் ரோல் மாடல். எனக்கு அவங்கதான் ஜெயலலிதா தான். சாப்பிடலங்க நானு. எங்க ஃபேமிலியே சாப்பிடல. எங்க ஹஸ்பண்டு நாங்க அழுதுட்டே இருந்தோம். எங்க வீட்டுல ஒருத்தர் இறந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எனக்கு சாப்பிடவே கிடையாதுங்க. அன்னைக்கு ஃபுல்லாவே அழுதுகிட்டே தான் இருந்தோம். அவங்க பீரியட்ல தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு இதான். நான் அந்த ஊட்டி தான், ஏடிஎம்க்கு தான். எல்லாம் ஹாப்பியா இருங்க. எவ்வளோ கஷ்டம் இருக்குது ஃபேமிலியில, எவ்வளோ இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, எவ்வளோ தொல்லை இருக்குது. குழந்தைங்களை எப்படி ஃபீஸ் கட்ட முடியும், செய்ய முடியும், எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு நாள் ஒதுக்கி வச்சுட்டு ஜாலியாக எனக்கு உமன்ஸ் டேவை வந்துட்டு செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம். ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல். கண்டிப்பா தேவைங்க. கண்டிப்பா பெண்கள் நாங்க வந்து ஹாப்பியா இருக்கணும். எப்பவுமே ஆம்பளைங்க தான் ஹாப்பியா இருக்கணும், நாங்க தான் வெளியே போனோம் அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு சம உரிமை இருக்கு, நாங்களும் ஹாப்பியா இருக்கணும். வீட்லயே அடைச்சி ஜெயில் கைது போல நடத்துறாங்க வீட்டுல நிறைய பேரை.
அதனால ஹாப்பியா நிறைய பேர் வெளியே கூட்டிட்டு வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க கூட்டிட்டு வந்திருக்கிறோம். ஓகே. ஆண்களுக்கு ஈக்குவலா சம உரிமை இருக்கு பெண்களுக்கு அப்படின்றாங்க. இப்ப இருக்கா? இப்போ பேசுனாங்க எங்க சித்தி தான் அவங்க. ஆனா சம உரிமை இருக்குது. நாங்களும் ஆண்களுக்கு ஏத்த ஈக்குவலா தான் இருக்கோம் இந்த காலகட்டத்துல. அதனால சம உரிமை இருக்குது கண்டிப்பா. இல்ல ஆண்கள் சம உரிமை தராங்களா? எங்க வீட்டுல தராங்க. சொசைட்டில தராங்களா? சொசைட்டில தரல, 2 3 ஃபேமிலி நான் பாத்துருக்கிறேன் தரல. ஆனா எங்க ஃபேமிலியில கண்டிப்பா எங்க வீட்டுக்காரர் என்ன ஈக்குவலா அவருக்கு ஈக்குவலா தான் வச்சிருக்காரு. நான் ஹாப்பியா தான் இருக்கிறேன். ஓகே. இந்த ஜெனரேஷன்ல பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு? பாதுகாப்பு இல்லைங்க, பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை பாலியல் தொல்லை நிறைய பாக்குறோம். இந்த ஒரு 4 இயர்ஸ்ல பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இந்த வர வருஷத்துல மாற்றங்கள் நிறைய இருக்கும், கண்டிப்பா இருக்கும். மாற்றங்கள் இருக்கும். 2026 கண்டிப்பா மாற்றம் இருக்கும். தளபதி வந்தா. ஓ அப்படியா? டிவிக்குவா? சொல்லுங்க. எனக்கு ரோல் மாடல் எங்க அம்மா தான். எங்க அம்மா தான், ஆமா. ஏன்னா எங்க அம்மா வந்து எங்க அப்பா இறந்துட்டாரு சின்ன வயசுலயே. எங்க அம்மா பார்த்தா நான் வளர்ந்தேன். அதனால எங்க அம்மா தான் எனக்கு ரோல் மாடல். இதோ வரேன். இப்போ உமன்ஸ் டே அன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் என்ன சொல்ல வரீங்க? எல்லா பெண்களுக்கும் என்ன சொல்ல வரேன்னா, சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். மற்றபடி எந்த தப்பும் பண்ணக்கூடாது. நம்ம ஃபேமிலி, நம்ம புருஷன், நம்ம பிள்ளைங்கன்ட்டு நம்ம ஹாப்பியா இருக்கணும். அவ்வளோதாங்க நான் சொல்ல வரேன். மேரேஜ் ஆயிடுச்சு? மேரேஜ் ஆயிடுச்சுங்க. 2 பசங்க இருக்காங்க. ஆமா, 2 பையன். ஓகே. பொண்ணு இல்லைன்னு ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பொண்ணு இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க அப்போ, ஆனால் இப்போ ஃபீல் பண்ணல. ஏன்னா பொண்ணு வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் இப்போ ஃபீல் பண்ணல. அனைவருக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. மகளிர் தினத்தை கொண்டாடணுமா? அவசியம் இருக்கா? அவசியம் இருக்குதுமா, கொண்டாடணும், சந்தோஷமா இருக்கணும். ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்கள் நடத்துறாங்களா? நடத்துறாங்க, ஆனா சிலர் நடத்துறாங்க, சிலர் நடத்தல. பாதுகாப்பு இருக்கா இப்போ பெண்களுக்கு? பாதுகாப்பு இல்லை. 2 வயசு குழந்தைக்கு 3 வயசு குழந்தைக்கே இல்லை. அப்புறம் பெரியவங்களுக்கு அங்கே தெரியும். நம்ம தான் பத்திரமா இருக்கணும். நம்ம பத்திரமா இருக்க விட்டுட்டா சின்ன குழந்தைங்கள இது மாதிரி பண்றாங்க. 3 வயசு 2 வயசு குழந்தைங்க அதுங்களுக்கு தெரியாது இல்ல. நம்ம எச்சரிக்கையா இருக்கிறோம், பத்திரமா இருக்கிறோம், நம்ம எப்படியோ வந்துடுறோம். எப்படிமா கணவர் இல்லாம எப்படி உங்களோட பெண்ணை வளர்த்தீங்க? அதை பத்தி சொல்லுங்க. சொல்லுமா. எப்ப இருந்தாரு கணவர்? அவரு 70. அம்மா அப்பா எப்ப இருந்தாரு? 97 இருந்தாரு. அப்ப என் பொண்ணு 2வது படிக்குது. இப்ப அதுக்கு வந்து 36 வயசு 35 வயசு ஆகும்போது வளர்த்தேன். ஒரே ஒரு பொண்ணு தனியாவே வளர்த்தேன். ஆனா எனக்கு சப்போர்ட் வந்து எங்க தம்பி வீட்டு தான். அவங்க என்னென்னலாம் வளர்த்துருக்க முடியாது என் பொண்ணு. தம்பி சப்போர்ட் பண்ணாரு. ஆமா, வேற யாரும் சப்போர்ட் இல்லை. சரிம்மா, ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப நல்லபடியா இருக்காங்கல்ல? இப்ப நல்லா இருக்கிறாங்கம்மா. ஆளூர் கிருபையால என் மாப்பிள்ளை வந்து எனக்கு புள்ள மாரி, என் அம்மா மாரி கவனிச்சுக்கிறாரு. எந்த குறையும் இல்லை. நல்லா என் பொண்ணையும் நல்லா வச்சுக்கிறாரு. நல்லா அதிகாரமா இப்போ அதுதான் நின்று எல்லாரையும் ஒரு 20 பம்பளைக்கு கூட்டின்னு வந்துருக்குது. பெண்கள் தினம் அப்படின்ட்டு, மகளிர் தினம் அதுதான் முன்னேன்னு கூட்டின்னு வருது. சந்தோஷப்படுத்தி எல்லாரையும் கூட்டின்னு போகுது. அந்த அளவுக்கு அவங்க வீட்டுக்காரர் கொடுக்குறாரு. நீ போயிட்டு வாமா அப்படின்றாரு. உங்களுக்கு உங்க பெண்ணு பிறக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? குழந்தை இல்லாத 10 வருஷம் இருந்தேன். அது எந்த குழந்தை பிறந்தாலும் எனக்கு சந்தோஷம். ஃபீல் பண்ணல, சந்தோஷம் சந்தோஷம். அதுதான் என்ன நல்லா பார்த்துருக்குது. பையன் இல்லை இல்லை, பையனே வேணாம் இந்த காலத்துல. ரோல் மாடல் யாருமா? என் பொண்ணு தான். ஆமாம், அந்த அதாவது கன்னிப்புத்தூர் அந்த இடத்துல வந்து இது மேலே ஒரு பவர் உண்டு. இதுக்கிட்ட வருவாங்க. அதுதான் எல்லாரையும் வருஷம் கொண்டு வந்து மகளிர் தினம்னா கொண்டு வந்து நல்லா சந்தோஷப்பட்டு இட்டுன்னு போவாங்க. மகளிர் தினம் அன்னைக்கு பெண்களுக்குலாம் என்ன சொல்ல வரீங்க? எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். வீட்டில் எவ்வளோ இது கஷ்டம், மன கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து வரப்போ நம்ம இருக்கக்கூடாது. நல்லா ஜாலியாக வந்து ஜாலியாக போயிட்டு, இதுதான் நாங்கள் பெண்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லா பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். மகளிர் தினத்தை கொண்டாடணுமா? அவசியம் இருக்கா? ஏன் கொண்டாடணும்? என்னை பொறுத்த வரையும் அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா
ஒரு குழந்தை கூட வெளியே இன்னைக்கு போக முடியல. பாலியல் தொல்லை நிறைய இருக்குது. என்ன ஒவ்வொரு குழந்தையும் ஸ்கூல் போய் வர குழந்தைக்கு கூட நாங்கள் பயப்படுறோம். எப்படா இந்த குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சேர போகிறாங்கோ அப்படி ஒரு பயத்தோடு தான் படிக்க கூட அனுப்புகிறோம். காலேஜ் போகிற பிள்ளைங்களும் சரி, படிக்கிற பிள்ளைங்களும் சரி, ஸ்கூல் போகிற குழந்தைங்களும் சரி, எல்கேஜி குழந்தைங்க முதற்கொண்டு வெறி கொண்டு அலையிற நாய்ங்களுக்கு இறையாகுதுங்க பிள்ளைங்க. அதனால ஒவ்வொரு மகளிர் தினம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. சரி இருக்கிறதையாவது நம்ம கொண்டாடுன்றதான் வருத்தத்தோடு கொண்டாடுறது மகளிர் தினம். என்னைக்கு நாட்டில் இந்த கொடுமையெல்லாம் ஒழிதோ அன்னைக்கு தான் உண்மையான மகளிர் தினம் எங்களுக்கு. ஆண்களுக்கு வந்து சம உரிமை இருக்கு, பெண்களுக்கு தராங்கன்றாங்க. இருக்கா? சம உரிமை தராங்களா? சம உரிமை தராங்கம்மா. தந்து என்ன பிரயோஜனம்? சம உரிமை தராங்க. வீட்டில் எங்கள் வீட்டுக்குள்ளே தராங்கோ, எல்லா இடத்துல சொல்கிறாங்கோ. இப்போ நாங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்தோடு இந்த மகளிர் தினம். ஆனால் ஒரு மூலையில் பயத்தோட வருத்தத்தோடு தானே நாங்கள் கொண்டாடுறோம். சுதந்திரமாக கொண்டாட முடியலையே. பாதுகாப்பு எங்கம்மா இருக்குது? பாதுகாப்பு என்னை பொறுத்தவரை சொல்கிறேன்னா, என்னை பொறுத்த மகளிருங்க எல்லாருமே சொல்கிறோம் பாதுகாப்பு இல்லை. எங்கேயாவது தனி போக முடியுதா சொல்லுங்க? வயசானவங்களும் கூட தனியாக போக முடியல. சின்ன 5 வயசு குழந்தையும் தனியாக போக முடியல. அந்த மாதிரி நாட்டில் நாம் இருக்கிறோம்மா. வருத்தத்தோடு தான் இந்த மகளிர் தினம் நாங்கள் கொண்டாடுறோம். இது எங்களுக்கு தேவையில்லை தான். இருந்தாலும் சுதந்திரமாக வந்து ஒரு நாளைக்காவது இந்த மகளிர் தினத்தை இருக்கிற கொஞ்சம் பேராவது கொண்டாடலான்னு தான் நாங்கள் வரோம். உங்களுக்கு வந்து ரோல் மாடல் எந்த பெண்மணி? எங்களுக்கு ரோல் மாடல்னு சொல்லணும்னா நிறைய பேர் இருக்கிறாங்கம்மா மகளிரில். ஆனால் அவங்களுக்கும் கடைசியில் ஒரு நியாயம் இல்லாமல் தான் போகுது. குறிப்பிட்டு யாராவது ஒருத்தர் சொன்னீங்களா? இப்போ கட்சியை பற்றி தான் நம்ம போனோம், அதை பற்றி பேசக்கூடாதுல்ல. இப்போ அம்மா ஜெயலலிதா அம்மா ஒரு பெண்ணாக அவங்க எவ்வளோ இதை தாண்டி வந்திருப்பாங்கன்னு நம்ம ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும். கடைசியில் அவங்களுக்கு என்ன நியாயம் கிடைச்சிது சொல்லுங்க? ஒரு நியாயம் இல்லாமல் தானே போகுது. ஒரு சட்டசபையிலே அந்த அம்மாவை அவமானப்படுத்தினாங்க. அந்த இடத்துல ஒரு பெண்ணை அவங்க அவமானப்பட்டு தானே நின்னாங்க. அவமானம் இல்லாமல் இல்லையே. உங்களோட ரோல் மாடல் ஜெயலலிதா. ஆமாம். பிடிச்ச விஷயம் என்ன உங்களுக்கு? நிறைய யார் போனாலும் மகளிருக்கு முன்னுரிமை தருவாங்க. அவங்க பெண்ணுன்றதுனால முன்னுரிமை தருவாங்க. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பக்கமாக வச்சு அவங்க அழகு பார்க்கறது தான் அவங்க வேலை. இப்போ மகளிர் தினத்தன்னைக்கு பெண்களுக்கு பொதுவாக என்ன சொல்ல வரீங்க? பெண்களுக்கு எல்லாம் சொல்ல வர்றது என்ன சொல்றதுன்னே ஒன்றுமே புரியல. நாடு எங்கே தான் போகுதுன்னே தெரியல. ஏதோ இருக்கிறவங்க சந்தோஷமா வாழுறோம், ஒவ்வொருத்தரும் வருத்தத்தோடு வாழறாங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாட்டில் குடி அதிகமாகிடுச்சு, கொலை அதிகமாகிடுச்சு, கற்பழிப்பு அதிகமாகிடுச்சு. இது எல்லாம் தாண்டி கடந்து வந்து இந்த ஒரு மகளிர் தினம் கொண்டாடுறோன்னா எங்களுக்கு ஒரு இதுதான் வருத்தம். பெண்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த சுச்சுவேஷனில் பெண்கள் வந்து தனியாக போகணும், தனியாக வரணும், எந்த இடத்துல பெண் உரிமையை நிலைநாட்டணும், அப்படி இருக்கணும். மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்றீங்களா? ஹாப்பி மகளிர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி மகளிர் தின வாழ்த்துக்கள். உமன்ஸ் டே இல்லைங்களா? உமன்ஸ் டே வந்து செலிப்ரேஷன் தேவையா, கொண்டாடணுமா? தேவைதான். பெண்களுக்கு வந்து சம உரிமை இருக்கு. வீட்லயே இருந்து அடைப்பட்டு இருந்தவங்கள வெளியில வந்து சந்தோஷமா ஒரு நாளைக்கு என்ஜாய் பண்ணலான்றது தான் அந்த உமன்ஸ் டே இருக்குது. நல்லது தான். ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களை நடத்துறாங்களா? ஈக்குவாலிட்டி இருக்கா? இப்போ வந்து ஈக்குவலா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆட்சியில் எல்லாமே ரொம்ப இதுவாக நடக்குது. இப்போ சின்ன பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் கரெக்டாக வீட்டுக்கு வருதுங்களா வரலையான்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெண்களுக்கு எல்லா சுதந்திரமும் கிடைச்சி இந்த அவ்வளோ வயசில் பெரியவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களெல்லாம் இது பண்ணுறது வருத்தத்தக்கக்கூடிய செயலாக தான் இருக்குது. என்னதான் மகளிருக்குன்னு சுதந்திரம் கிடைச்சாலே அது ஒரு வருந்தத்தக்கதாக தான் இருக்குது. பாதுகாப்பு எப்படி இருக்கு? இப்போ பாதுகாப்பு சரியில்லைங்க. பாதுகாப்பு சரியில்லை. பெண்களுக்கெல்லாம் இந்த வாட்டிக்கு ரொம்ப பாதுகாப்புன்றதே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ரோல் மாடல் யாரு பெண்கள்ல? எனக்கு பிடிச்சது ஜெயலலிதா தான். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே தைரியம், தன்னம்பிக்கை, தைரியம், எல்லா மொழியிலையும் பேசக்கூடிய டேலண்ட்டு, பெண்களுக்குரியான அனைத்து ஒரு இதுவும் அந்த அம்மாகிட்ட இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து கட்சி முறைன்னு இல்லை, ஒரு பெண்ணின்ற பொருள் இரும்பு மனிதன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்களுடைய அவங்களுடைய ஒரு டேலண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அரசியல் முறையாக கிடையாது, ஒரு பெண்ணாக இருந்து அவங்க இது பண்ணது. அவங்க டெத்துன்னு கேள்விப்பட்டோன்னா ரொம்ப இது. நான் வந்து
வீட்டில எல்லாம் இருக்க முடியாம இருந்து வந்து அவங்கள ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்து, ஆனா இது வந்து ரொம்ப அநியாயமான ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு இது. அவங்க இருந்திருந்தா இன்னும் பெண்களுக்கெல்லாம் நிறைய செய்திருப்பாங்க. இப்போ அவங்க செய்த அத்தனை இதுவும் இது அதான் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, கல்யாணம் பண்ணால் +2 படிச்சவங்க டிகிரி படிச்சவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறது, அதெல்லாம் எவ்வளோ பண்ணியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் அப்படியே இதுவாகிடுச்சு. சத்துணவு அந்த அம்மா உணவகமும் எல்லாமே பாதி மூடிட்டாங்க. அதனால எவ்வளோ பேர் எவ்வளோ சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் தானே. இன்னைக்கு மகளிர் தினம் அன்னைக்கு பெண்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் மகளிர் தினம் அன்னைக்கு நான் பெண்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எல்லா பெண்களும் நல்லா தைரியமாக இருக்கணும். நல்லா நம்ம வந்து யாருக்கும் அடிமையானவங்க கிடையாது. நம்ம சுதந்திரமாக நம்ம நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணோம், நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஒரு விஷ் மட்டும் சொல்லுங்க. மகளிர் தினம் ஹாப்பி உமன்ஸ் டே. சொல்லுங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுமா? தேவையா? கண்டிப்பா தேவைம்மா. அது கண்டிப்பா ஒரு ரிலாக்ஸ் லேடிஸ்க்கு. வீட்டில் செஞ்சு 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 ரொம்ப நொந்து போகிறோம் இல்லை, பசங்களுக்கு செஞ்சு புருஷனுக்கு செஞ்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வெளியே வர்றது. ஈக்குவாலிட்டி இருக்கா ஆண்களுக்கும் பெண்களுக்கும்? ஈக்குவாலிட்டி இருந்தா கூட அது ஆண்கள் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வயிற்றுச்சலோட தான் இருப்பாங்க. லேடிஸ்க்கெல்லாம் எவ்வளோ சலுகை செய்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்குதுங்கன்ட்டு கண்டிப்பா இருக்கும் ஆணுக்கு. என்ன ஆண் ஆச்சு இல்லை, ஈக்குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு சுத்தமா இல்லை ஈக்குவாலிட்டி. இப்ப சொசைட்டில பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கு? என்ன சொல்றது, நான் அனுபவிக்கிறேன். தாயா இருந்து கூட சுகம் கிடையாது. என்ன பெண்ணுங்களை பெத்தாதான் நமக்கு நல்லது. ஒண்ணுமே கிடையாதுமா இந்த உலகத்துல. பாதுகாப்பு எப்படி இருக்கு பெண்களுக்கு இந்த சமூகத்துல? இப்ப பாதுகாப்பு எப்படி இருக்கு? பாதுகாப்பு தான். இந்த சின்ன சின்ன பசங்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களே, பாலியல் குலத்தரம் நிறைய நியூஸ். பேப்பர் எடுத்தாவே கஷ்டமா, பேப்பரே வாங்குறது கிடையாது. நியூஸும் பார்க்கறதுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இல்ல சுத்தமா இல்ல. சின்ன குழந்தைங்கள வீட்டுல விளையாடின்னு இருக்க போத எதிர் வீட்டு பையனே ஒரு நாஸ்தி பண்றா அவளை கூட்டின்னு போய். இந்த மாதிரி இருந்தா எப்படி உலகம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ரோல் மாடல் யாருன்னா பெண்கள்? எனக்கும் ஜெயலலிதா தான். நம்ம ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்ன உங்ககிட்ட பிடிச்ச விஷயம்? பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் பெண் என்றால அவங்க தான் எனக்கு நினைப்பு வரும். எங்க வீட்டுல எல்லாம் கலைஞர் ஆட்சி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கிறது ஜெயலலிதா தான். நம்ம மகள் அது பெண்களுக்கு என்னது பெண் தானே இது பண்ணிக்கணும். அது ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா, அந்த அம்மா சிரிப்பு, அந்த ஃபேஸ் கட்டு ரொம்ப பிடிக்கும். மகளிர் தினத்தன்னைக்கு பொதுவா பெண்களுக்கு என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன பெண்ணுக்கு பெண் மரியாதை கொடுத்துக்கணும், நமக்கு நம்ம மரியாதை கொடுத்துக்கணும். அதுதான். அப்படி இருந்தால் தான் நம்ம பெண்கள் முன்னேற முடியும். ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லாரும் நல்லா இருங்க. ஆமாங்க, எல்லோருக்குமே சந்தோஷம் இல்லை உமன்ஸ் டே கொண்டாடுறது. எதனால செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதனாலன்னா எல்லாரும் பசங்களுக்கு அப்பதான் தெரியும் புரியும். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு புரியணும் இல்லையா, அதுக்காகவாது உமன்ஸ் டே வேணும். எதுக்காக உமன்ஸ் டே அப்படின்றது ஈக்குவலைஸ் இருக்குது இல்லையா, ஜென்ஸ் லேடிஸ் வந்து ஈக்குவலைஸ்ன்றதுக்காக உமன்ஸ் டே தேவை அப்படின்னு. நான் செப்பரேட்டா வரேன். இப்போ இந்த ஜெனரேஷன்ல வந்து ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களை நடத்துறாங்களா? ஈக்குவாலிட்டி இருக்கா? இருக்குங்க. ஆண்களுக்கு பெண்களும் 2 பேருமே ஈக்குவலா இருக்கிறாங்க. நடத்துறாங்களா ஈக்குவலா? நடந்துதா ஒரு சில இடங்கள்ல இருக்கு, ஒரு சில இடங்கள்ல இல்லாம தான் இருக்கு. அது புரிஞ்சுன்னு செய்யறவங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யறாங்க. பொறாமை இருக்கிறவங்க விட்டுடுறாங்க. லேடிஸ் கிட்ட என்ன நம்ம பெருமையா செய்யறதுன்னு. இப்போ பாதுகாப்பு, பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கு இப்போ சொசைட்டில? கேள்விக்குறிதான். அது கேள்வி. ஆமா, கரெக்ட் தான். அது சொல்ல முடியாம இருக்குது இப்ப. சரி, உங்களுக்கு பிடிச்ச பெண்மணி யாரு? ரோல் மாடல்? எங்களுக்கு நதியா தான். எதனால? அவங்களும் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. இது ஒரே மாதிரினா அழகாவே இருக்காங்கன்னு சொல்றீங்களா? அழகுன்னு இல்லை, எல்லாத்துலயே ஒரு ஸ்டெடியா இருக்கிறாங்க.
சொல்லுங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. உமன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணணும், ஏன்னா தெரியணும், எல்லாருக்குமே தெரியணும். அதான் பசங்களுக்கும் இன்னைக்கு வந்து தெரியணும், உமன்ஸுக்காக ஏன் செலிப்ரேட் பண்றீங்கன்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா. இன்னைக்கு வர சின்ன சின்ன பசங்க கேள்வி கேட்குது, அதுங்களுக்கு என்னன்றத பதில் சொல்லணும். அதுக்காகவாது செலிப்ரேட் பண்ணணும். முன்ன என்ன இருந்துச்சு, இப்போ என்ன நடக்குதுன்றதுக்காக செலிப்ரேட் பண்ணணும். ஈக்குவாலிட்டி இருக்குங்களா பெண்களுக்கு? ஈக்குவலிட்டி இருக்கு, அது சில இடங்கள்ல வந்து அது கம்மியாக தான் இருக்கு. சிட்டி லெவல்ல பார்க்கும்போது பரவாயில்ல, ஈக்குவலிட்டி எவ்வளவோ பரவாயில்ல, நல்லா இருக்காதா. என்ன வகையில் ஈக்குவாலிட்டி இருக்கு, என்ன வகையில இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஈக்குவலிட்டினா எல்லாத்துலயுமே தான் இருக்கு. இன்னைக்கு அவங்களும் வேலைக்கு போறாங்க, இவங்களும் வேலைக்கு போறாங்க. ஈக்குவலைஸ் வீட்டில் வேலையில இருந்து எல்லாருமே பகிர்ந்து தான் செஞ்சுக்கிறாங்க. அதுல வரைக்கும் ஓகே தான். ஆனா வில்லேஜ் சைட்ல எல்லாம் அது எப்படி இருக்குன்னு தெரியும். சிட்டி வர பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு, எல்லாமே ஈக்குவல் பண்ணிட்டு தான் பண்றாங்களே. பாதுகாப்பு பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் இல்லதான். ஆனாலும் பசங்க தான் சேஃபா பாத்துக்கணும். நம்ம பொண்ணுங்க தான் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேஃப் பாத்துக்கணும். அக்கம் பக்கம் பார்த்துட்டு தான் நம்மளும் சேஃபா இருந்துக்கிட்டாங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. சில இடங்கள்ல வருதுதான், இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்க சேஃபா தான் இருந்துக்கணும். உங்களுக்கு ரோல் மாடல் யாரு? எனக்கு ரோல் மாடல்னா அன்னை தெரேசா சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து நமக்காகவே இருந்தாங்க, இந்த கஷ்டப்படுற ஜனங்களுக்காகவே இருந்து எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதனால அவங்கள ரோல் மாடலா எடுத்துக்கலாம். உங்களுக்கு பொண்ணு இருக்கா மேம்? இருக்காங்க. எத்தனை பசங்க இருக்காங்க? 2 பொண்ணுங்க. பையன் இருக்காங்களா? இல்ல. 2 பொண்ணு. பொண்ணு பிறக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அப்பெல்லாம் வந்து பொண்ணு பிறந்தாவே அந்த அளவுக்கு சந்தோஷம்தான், சந்தோஷம்தான். எப்படி அந்த நாள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இந்த மகளிர் தினத்தன்னைக்கு பெண்களுக்கு பொதுவா என்ன சொல்ல வரீங்க? பெண்களுக்கு என்ன சொல்றோம்னா, அவங்களுக்கு சேஃபுக்காக படிக்கணும். படிச்சு அவங்களுக்குரிய ஒரு ஏதோ ஒரு தொழிலோ வியாபாரமோ இல்லையா அவங்க வேலைக்கு போறதோ ஏதோ ஒன்று அவங்க கையில எக்கனாமிக்கா இருக்கணும். அவங்க எனக்கு ஃபைனான்சியலி இல்லை அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. அவங்க ஃபைனான்ஸாவே இருக்கணும், என்னைக்குமே இருக்கணும். அவங்கவுங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். விஷஸ் சொல்லிடுங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. கண்டிப்பா கொண்டாடணும். மகளிர்லாம் வந்து வீட்லயே இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியாக வந்திருக்கோம் வெளில. மகளிர் தினம் கொண்டாடுறதோடு தான் வந்திருக்கோம். இன்னும் வீட்லயே தான் இருந்திருக்கோம். ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களுக்கு வந்து இப்ப சம உரிமை இருக்குதுங்களா? சம உரிமை இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நாட்டிலயே இருக்கு, வீட்லயே இருக்கு. இருக்கு, எப்பவுமே இருக்கும். எந்த விஷயங்கள இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா விஷயத்துலயும் தான் வந்துடுது. அரசியலாக இருக்கட்டும், வீட்டில் குடும்ப இதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தான் முக்கியத்துவம் தராங்க. இப்போ தராங்க, அப்போ எப்படியோ நான் இப்போ தராங்க. பெண்களோட பாதுகாப்பு இப்போ இந்த சொசைட்டில எப்படி இருக்கு? பாதுகாப்புன்றது வந்து நியூஸ்லலாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் சைட்லலாம் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கும். வெளில வந்து மெட்ராஸ் சைட்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்க எந்த ஊருக்கு? நாங்கள் பெரியபாளையம். பெரியபாளையம்னா ஆரணி பெரியபாளையம். ஆரணி பெரியபாளையம். அங்கெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது. ஒரு சில இடங்கள தான் அது மாதிரி இருக்கும், ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரோல் மாடல் யாரு? எந்த பெண்மணி உங்களுக்கு ரோல் மாடல்? எனக்கு மதர் தெரேசா ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அவங்க செய்கிற தியாகங்கள், அவங்க செய்கிற ஹெல்ப்பிங்கு, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்ல வரீங்க மகளிருக்கு தினத்தந்தி பெண்களுக்கு பொதுவாக என்ன கருத்து சொல்ல வரீங்க? தைரியமாக இருக்கணும், துணிச்சலாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். வந்து சோர்ந்து போகக்கூடாது, விடாமுயற்சியாக இருக்கணும், தன்னம்பிக்கையாக இருக்கணும். அவ்வளோதான். ஒரு விஷயம் சொல்லுங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. கொண்டாடணும். ஏன் கொண்டாடணும்னா, மகளிர் வந்து நிறைய திட்டங்களையும் செயல் திட்டங்களையும் செய்கிறாங்க, சாதனைகளை புரிகிறாங்க நிறையா. அதனால் கண்டிப்பாக அந்த பெண்களை ஊக்குவிக்கும்படியாக கண்டிப்பாக நம்ம பெண்கள் தினத்தை அவங்க என்கரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டாடணும். இப்போ ஈக்குவாலிட்டி இருக்குங்களா பெண்களுக்கு? ஆண்களுக்கு ஈக்குவாலிட்டி இருக்கா? சம உரிமை இருக்கா? இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. எல்லா தொழிலுமே இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. வீடுகள்லையும் இருக்குது, பள்ளிகள்லையும் இருக்குது, கல்லூரிகள்லையும் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குங்க. ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே பெண்கள் இருக்கிறாங்க.
பாதுகாப்பு இப்ப இந்த ஜெனரேஷன்ல பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கு? இப்போ பெண்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லும்போது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பெண்கள் வந்து கொஞ்சம் தைரியமாக தான் இருக்காங்க. இன்னும் அவங்க நிறைய கராத்தே அந்த மாதிரிலாம் கற்றுக்குனாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ரோல் மாடல் யார்? உமன்ஸ் எந்த பெண்மணி உங்களுக்கு? எங்களுக்கு மதர் தெரேசா. எதனால அவங்க inspiration? சேவை செய்ததுனால, வெளிநாட்டிலேருந்து வந்து அவங்க மக்களுக்காக சேவை செய்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழுநோயாளிகள், இறந்து போனவர்கள், அவங்களுக்கு யாருமே கண்டுக்க மாட்டாங்க யாருமே. அந்த மாதிரி சாலை ஓரங்களில் இருக்கிறவங்க எல்லாரையும் அவங்க கண்டுபிடிச்சி எல்லாவற்றையுமே செய்தாங்க. அதனால் அவங்க தான் எனக்கு ரோல் மாடல். உங்களுக்கு டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் பிறந்தா ஃபீல் பண்ணுவாங்க பொண்ணு பிறந்துச்சுன்னு. உங்களுக்கு பொண்ணு பிறக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பெண் தான் பிறக்கணும் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் நினச்சோம் முதல்ல. அதனால் அதே மாதிரி பெண் பிறந்திருக்குது. இப்போ அவங்களும் தொழில்துறையில் நல்ல வேலை செய்கிறாங்க. இப்போ உமன்ஸ் டேக்கு எல்லா பெண்களுக்கும் பொதுவா என்ன சொல்ல வரீங்க? எல்லா பெண்களும் எல்லா துறையிலுமே நல்ல தைரியமாக அவங்களால் முடிந்த அளவுக்கு நன்மை செய்யணும், சாதனையாளர்களாக வரணும் அப்படின்னு தான் என்னுடைய வேண்டுகோள். தைரியமாக இருங்க. பி கரேஜியஸ். அப்படியே ஒரு வாழ்த்து சொல்றேன். ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. தேவைம்மா, கண்டிப்பாக. எதனால கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க? எல்லா உமன்ஸில் ஃப்ரீயாக நல்லா இது பண்ணி ஃப்ரீயாக இருக்கணும். அதனால் ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரீயா சுதந்திரமா இருக்கணும். போதும்பா. ஈக்குவாலிட்டி இருக்கா? சம உரிமை இருக்கா? கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி. வீட்டுல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 100%. பாதுகாப்பு எப்படி இருக்கு இந்த சொசைட்டில இப்போ? நல்லா இருக்குப்பா. எங்கள் வீட்டோட போலீஸ் தான் எங்கள் ஹஸ்பண்டு, எஸ்ஐ இருக்காப்புல. அதெல்லாம் நல்லா நம்ம சென்னையில் பொறுத்து நல்லா இருக்கு. பாதுகாப்பு இருக்குன்றீங்க? கண்டிப்பாக 100% இருக்குப்பா. உங்களுக்கு டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்கம்மா. எப்படி டாக்டர் பிறக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? சந்தோஷப்பட்டோம்மா. பொண்ணு தான் வேணும்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு பையன் பண்ணுச்சு, 2வது பொண்ணு தான் கண்டிப்பாக வேணும், பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளை பண்ணுச்சு. எங்கள் கண்டிப்பாக அது பண்ண நாங்கள் ரொம்ப விரும்பணும். உங்களுக்கு ரோல் மாடல் யாரு? இன்னைக்கு ரோட் மாடல் வந்து எங்கள் அம்மா. மகளிர் தினத்தன்னைக்கு பொதுவா பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அட்வைஸ்? சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. விஷயம் சொல்லுங்க. அனைவருக்கும் மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக இருங்க. ஓகே, கண்டிப்பாக கொண்டாடலாம். ஏன்னா மகளிர் தான் இந்த நாட்டினுடைய கண்கள். அவங்க இல்லைன்னா உலகமே இல்லை, புரியுதுங்களா? ஒரு குடும்பத்தினுடைய தலைவியாக அவங்க இருந்து அவங்க எல்லா துறைகளிலும் அவங்க சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். கண்டிப்பாக விமன்ஸ் டே கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். அது என்னுடைய தாட். ஈக்குவாலிட்டி இருக்கா பெண்களுக்கு ஆண்களுக்கு ஈக்குவலா சம உரிமை இருக்கா? இருக்கு. ஒரு சில இடங்கள்ல அவங்க வந்து நல்லாவே பண்றாங்க, ஒரு சில இடங்கள்ல தான் அவங்கள வந்து நிராகரிக்கிறாங்க. அது முற்றிலுமா மாறணும். ஏன்னா பெண்களுக்கு வந்து 33% கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து எல்லா ஆண்களுமே அவங்களுக்கு ஈக்குவலா வந்து இருக்கணும்னு ஒவ்வொரு ஆண்களுமே நினைக்கிறாங்க. எல்லா ஆண்களுமே அதை நினைச்சு பெண்களை வந்து நல்லா மதிச்சு அவங்க வந்து நடத்தணும்னு என்னுடைய ஆசை. பெண்களோட பாதுகாப்பு இந்த ஜெனரேஷன்ல எப்படி இருக்கு? குறைவுதான். பெண்களுக்கு பாதுகாப்பு மிக மிக குறைவாக இருக்கு. சொல்லப்போனா வேதனைக்குரிய விஷயமாவும் இருக்கு. பெண்களை வந்து எல்லா ஆண்களுமே சம மதிப்போடு அன்போடு அவர்களை வந்து பார்க்கணும். அதுதான் என்னுடைய தாட்டு. அதனால கண்டிப்பா பெண்களுடைய பாதுகாப்பு மிக மிக குறைவு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட ரோல் மாடல் யாருன்னா? என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய மம்மி. அவங்க தான். எங்கள் வீட்டில் 5 பெண்கள். 5 பெண்களையும் அவங்க படிக்க வச்சு இந்த அளவுக்கு என் ஆசிரியராக நிற்க வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நான் என் அம்மாவுக்கு தான் முதல் சல்யூட் கொடுப்பேன். என் தாய் தான் எனக்கு ரோல் மாடலே. அம்மா பேர் வந்து எஸ்ஆர் ராணி. உங்களுக்கு டாக்டர் இருக்காங்க? எனக்கு டாக்டர் இல்லை, 2மே சன் தான். ஆனாலும் 2 சன்களும் என்னுடைய கணவருமே என்னை ரொம்ப நேசிக்கிறவங்க. பெண்களுக்கு என் கணவர் வந்து ரொம்ப மதிப்பு கொடுப்பாரு. அதனால லவ்வபுளாக இருக்குது என்னுடைய ஃபேமிலி. இன்னும் லக்கி. ஐ எம் லக்கி உமன்.
மகளிர் தின அன்னைக்கு பொதுவா பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்லணும்? அட்வைஸ்னா என்ன? அட்வைஸ் எடுத்துக்கிட்டாக்கா எதையும் தாங்கக்கூடிய மனப்பக்குவம் எல்லா பெண்களுக்கும் இருக்கு. துவண்டு போகக்கூடாது. எதிர்த்து போராடி வெற்றியின் படிகளை நோக்கி நம்முடைய இலக்கை நோக்கி நாம ஓடணும். அதுதான் ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் சொல்றது. சோர்வடையக்கூடாது, எதையும் கண்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அதான் இன்னைக்கு எல்லாமே பெண்களுமே ரொம்ப அழகா அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறாங்க. புரியுதுங்களா? அதனால எல்லா பெண்களும் அவங்களுடைய திறமைகளை ஏதாவது ஒரு விதத்துல செய்யணும். அதுதான் என்னுடைய பெண்கள் தினத்துல அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனைகள். அவ்வளவுதான். விஷயம் சொல்லிடுங்க. என்னுடைய இந்த இந்த நன்னாளிலே இந்த வாய்ப்பினை கொடுத்தவர்கள் முதல் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அனைத்து பெண்களுக்கும் தாயாக, அம்மாவாக, மகளாக, மாமியாராக இருந்து எல்லா ரோல் மாடலும் இருந்து சிறந்த தலைவிகளாக இருந்து நாட்டையே ஆண்டிருக்காங்க இல்லைங்களா? அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய பெண்கள் தின வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பண்ணணும். எதனால செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக கண்டிப்பா கொண்டாடிதான் ஆகணும். பெண்களுக்கு ஆண்களுக்கு ஈக்குவலா சம உரிமை இருக்கா இப்போ? இல்ல, எந்த விஷயத்துல எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? தைரியமா எங்கேயும் வெளியே போக முடியல, அந்த ஒரு இதுதான் மட்டும்தான். பாதுகாப்பு எப்படி இருக்கு இப்போ பெண்களுக்கு? பாதுகாப்புன்றதே ஒண்ணு இல்ல. பெண்களுக்கு முக்கிய பாதுகாப்பு கொடுக்கணும் கண்டிப்பா. அது இந்த இதுல இல்ல. உங்களோட ரோல் மாடல் யாரு? எந்த பெண்மணி? ஜெயலலிதா அம்மா. என்ன ஸ்பெஷல் அவங்க கிட்ட? என்ன பிடிக்கும்? தைரியமா எது வேணாலும் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. தனிச்சு அவங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும். மகளிர் தினத்தன்னைக்கு பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்க? உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, தனிச்சு எல்லாம் பண்ணுங்க. நீங்களும் முன்னேறி வரணும், பெண்களும் முன்னேறி வரணும். பயந்து பயந்து எதுவும் இல்லாம தனிச்சையா எல்லாம் செஞ்சு எல்லாம் ஆண்களுக்கு ஈக்குவலா வரணும். ஹாப்பி உமன்ஸ் டே.